ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அவர் மாம்சமானார். இப்ப மாம்சமா இருக்கிற இயேசு முதலாவது ரத்தம் சிந்து கெத்செமனே தோட்டத்துல. இப்ப மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதையானால் அங்கேயே இயேசுவுக்கு உயிர் போயிருந்திருக்கணும். அப்ப இயேசு ரத்தம் சிந்துதான் வந்தாரு, அது கெத்செமனே தோட்டத்தில் சிந்திட்டாரு, ஆனாலும் உயிர் போகல. இரண்டாவது 39 கசையடிகளை இயேசுவை குனி வைத்து அடித்தார்கள். 15 அடி அடிக்கும் பொழுதே ஒரு மனிதன் பித்து பிடிச்சு செத்துருவான். ஆனா இயேசு அங்கும் ரத்தம் சிந்தினார், ஆகிலும் ஜீவனை விடவில்லை. மூன்றாவது இயேசு கிறிஸ்து அவர் மேல் வைக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு சுடு பாறையில நடந்து வந்த அப்ப ரத்தம் எல்லாம் சிந்தினாரு, செத்து போகல. அவர் ரத்தம் சிந்தி செத்தது சிலுவையில். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனா கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தினால் பாவ மன்னிப்பு இல்லை. அவர் சிந்த வேண்டிய இடம் சிலுவை.